வணக்கம். நாம இன்னைக்கு கேனா உபநிடதத்தின் உள்ளே ஆழமாக பயணிக்க போறோம். பிரம்மம்னா என்ன, நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட அதை எப்படி உணர்றது, தேவர்களோட கர்வம் எப்படி உடைக்கப்பட்டது, இந்த கேள்விகளுக்குள்ள தான் நாம இன்னைக்கு போக போறோம். கேனா இந்த உபநிடத்தோட முதல் சொல்லே ஒரு கேள்விதான். யாரால் அல்லது எதன் மூலமாக? இது சாமவேதத்தோட தலவக்கார பிரமாணத்துல வர்றதால தலவக்கார உபநிடதம்னு சொல்லுவாங்க. இந்த கேன உபநிடதம் இந்து மதத்தோட மிக முக்கியமான உபநிடதங்கள்ல ஒண்ணு. இதுல ஒரு அடிப்படையான வேறுபாடு அழகாக சொல்லப்படுது. பிரம்மம், அதாவது எல்லாவற்றுக்கும் மூலமான அந்த நிர்குணமான உண்மை. அப்புறம் ஈஸ்வரன், அதாவது நம்ம வழிபடுற உருவமுள்ள இறைவன். ஆதாரம் சுட்டி காட்டுற மாதிரி இது இரண்டு விதமான ஞானத்தை வேறுபடுத்துது. ஒன்னு பிரம்ம வித்யா, இது மிக உயர்ந்த ஞானம். உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டவங்களுக்கு உடனடி மோட்சத்தை, விடுதலைன்னு சொல்லலாம், அதை தரக்கூடியது. அப்போ மற்றொன்று அது என்ன? மற்றொன்று ஈஸ்வர ஞானம். இதுவும் ஞானம்தான், ஆனா இது ஒரு படிப்படியான பாதை. இது உருவ வழிபாடு, சடங்குகள் மூலமா மனதை ஒருமுகப்படுத்தி மெதுவா அந்த உயர்ந்த உண்மையான பிரம்மத்தை நோக்கி இட்டு செல்லும். இதுவும் கடைசியில முக்திக்கு, முழுமையான விடுதலைக்கு வழிவகுக்கும். உபநிடதத்தோட தொடக்கமே ஒரு ஆழமான கேள்வியில் இருக்கு இல்லையா? ஒரு சீடன் கேட்கறான், குருவே, யாருடைய தூண்டுதலால் மனம் அதன் விருப்பங்களை நோக்கி பாய்கிறது? யாருடைய கட்டளையால் இந்த உயிர் மூச்சு இயங்குகிறது? யாருடைய விருப்பத்தால் இந்த வார்த்தைகளை பேசுகிறோம்? கண், காது போன்ற இந்த புலன்களை அவற்றின் செயல்களில் ஈடுபடுத்துவது எந்த சக்தி? இது வெறும் கேள்வி இல்ல, நம்ம இருப்பையே ஆராயிற மாதிரி இருக்கு. மிகச் சரியான புள்ளி. ஆமா, இது நம்மோட சுய அதிகாரத்தை, நம்மோட நான்கிற எண்ணத்தை கேள்விக்குள்ளாக்குது. குருவோட பதில் இன்னும் ஆழமானது. அது காதின் காது, மனதின் மனம், பேச்சின் பேச்சு, சுவாசத்தின் சுவாசம், கண்ணின் கண். இதுல இருக்கிற ஆழமான கருத்து என்னன்னா, நம்ம புலன்களும் மனமும் வெறும் கருவிகள் தான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பவர் சப்ளை மாதிரி அந்த உண்மையான சக்தி பின்னால இருக்கு. அதுதான் பிரம்மம். இத உணர்றது தான் உண்மையான ஞானம். இந்த ஞானம் பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார்கள்னு உபநிடதம் சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் தோணுது. அதே குரு பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது, மனசால நினைக்கவோ புத்தியால அறியவோ முடியாதுன்னு சொல்றார். அப்போ இது முரண்பாதா இல்லையா? அறியவே முடியாத ஒன்ன எப்படி அடைய முடியும்? இது வெறும் தத்துவ விளையாட்டா? நல்ல கேள்வி. இது பார்க்கறதுக்கு முரண்பாடு மாதிரி தோணலாம், ஆனா இது ஞானத்தோட தன்மையை காட்டுது. பிரம்மம் நம்ம அறிஞ்சதுக்கும் அப்பாற்பட்டது, அறியாததுக்கும் அப்பாற்பட்டது. அதாவது நம்ம புத்தியால வரையறுக்க முடியாது, ஆனா அனுபவத்துல உணர முடியாதது இல்ல. எப்படி பழங்கால ஆச்சாரியர்கள் அனுபவத்துல உணர்ந்து சொன்னதை கேட்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். உபனிஷத் ரொம்ப தெளிவா சொல்லுது, எது வாக்கினா பேசப்படுவதில்லையோ, ஆனால் எதனால் வாக்கு பேசுகிறதோ அதுவே பிரம்மம். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம பேசுற கருவி முக்கியமில்ல, பேச வைக்கிற சக்தி தான் பிரம்மம். அதே போல மனம் எதனால் நினைக்கிறதோ, கண் எதனால் பார்க்கிறதோ, அந்த மூளை இயக்க சக்தியே பிரம்மம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், மக்கள் இங்கு வழிபடும் பொருள் அல்ல அப்படின்னு உபநிடதம் சொல்றது. அதாவது நாம பொதுவா வழிபடுற குறிப்பிட்ட உருவங்கள், சின்னங்கள், அவை பிரம்மத்தை நோக்கிய படிகளாக இருக்கலாம், ஆனா அவைதானே பிரம்மம் அல்ல. பிரம்மம் என்பது அந்த உருவங்களையும் இயக்கி கொண்டிருக்கும் அடிப்படை சக்தி. அப்போ நீ பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சா நீ தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம்தான் அப்படின்னு உபநிடதம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? தேவர்களுக்கே இது புரிய கஷ்டமா இருந்துச்சுன்னா நாம எப்படி இதை முழுசா புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் ஞானத்தோட உச்சக்கட்ட நுட்பம். உண்மையான அறிதல்ங்கிறது நம்ம அறியாமையோட எல்லையை உணர்றதுல தான் இருக்கு. நான் பிரம்மத்தை அறிஞ்சிட்டேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் முழுசா புரியல. ஏன்னா பிரம்மங்கிறது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு வரையறைக்குள்ள அடக்க முடியாது. ஆனா என்னால பிரம்மத்தை முழுசா வரையறுக்க முடியாது அப்படின்னு யார் தன்னடக்கத்தோட உணர்றாங்களோ அவங்க தான் அதை உண்மையில உணர்ந்தவங்க. பிரம்மத்தை எப்படி உணர்வது? அது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம்னு நம்ம உணர்வோட எல்லா நிலைகளிலையும் மாறாம இருக்கிற அந்த அடிப்படையான சைத்தன்யம், அந்த தூய உணர்வு, கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை உணர்றது தான் உண்மையான ஞானம். இந்த ஞானம்தான் மரணமில்லா பெருவாழ்வ, அமரத்துவத்தை தருது.
ஆதாரம் சொல்ற மாதிரி ஆத்ம பலத்தால், அதாவது தன்னை உணர்வதால் ஒருவன் வீரியத்தையும் அந்த ஞானத்தால் அமரத்துவத்தையும் அடைகிறான். இந்த வாழ்க்கையிலேயே இதை உணர வேண்டியது ரொம்ப முக்கியம்னு உபநிடதம் வலியுறுத்துது. இல்லனா அது பெரிய இழப்பு. ஆமா, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத விளக்க ஒரு அருமையான கதை வருது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல பிரம்மம் தேவர்களுக்கு வெற்றி தேடி தருது. ஆனா தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இது நம்ம பலத்தால கிடைச்ச வெற்றி அப்படின்னு கர்வம் கொள்றாங்க. அவங்களோட கர்வத்தை அடக்க நினைச்ச பிரம்மம் அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட ஒரு யக்ஷன் ரூபத்துல, ஒரு ஒளி பொருந்திய ஆனா யாருன்னே தெரியாத உருவத்துல அவங்க முன்னாடி தோன்றது. தேவர்களுக்கு ஒரே குழப்பம், யார் அதுன்னு தெரிஞ்சுக்க முதல்ல அக்னி தேவன் அனுப்புறாங்க. அக்னி யக்ஷன் கிட்ட போறாரு. யக்ஷன் கேக்குது, நீ யாரு, உன் சக்தி என்ன? அக்னி கொஞ்சம் கர்வத்தோட, நான் அக்னி தேவன், ஜாதவேதன், அதாவது இந்த பூமியில இருக்கிற எதையும் என்னால எரிச்சு சாம்பலாக்க முடியுங்கிறார். யக்ஷன் உடனே ஒரு சின்ன புல்ல அவர் முன்னாடி வச்சு, சரி இதை எரிப்பா போங்கிறார். அக்னி தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்துறார். ஆனா அந்த புல்ல ஒன்னும் செய்ய முடியல. அவமானத்தோட திரும்பி போறார். ஆமா. அடுத்து வாயு தேவன், அதாவது காற்று கடவுள் அனுப்பப்படுறார். அவரும் அதே மாதிரி, நான் வாயு தேவன், மாதரிஷ்வன், அதாவது ஆகாயத்துல வேகமா சஞ்சரிக்கிறவன், பூமியில எதையும் தூக்கி எறிய முடியும்னு பெருமையா சொல்றார். ஓஹோ. யக்ஷன் அதே புல்ல வச்சு, சரி இதை அசைச்சு காட்டுங்கிறார். வாயு தன்னோட முழு பலத்தையும் பிரயோகிக்கிறார். ஆனா அந்த புல் கொஞ்சம் கூட அசையல. அப்படியா? அவரும் தோல்வியோட திரும்புறாரு. பாவம். கடைசியா தேவர்களோட தலைவன் இந்திரனே வர்றான். ஆனா அவன் நெருங்கும் போதே அந்த யக்ஷன் மறைந்து விடுகிறான். அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒளி பொருந்திய உமாதேவி, ஹைமவதி, இமயமலை மகள், ஞானத்தின் வடிவம் தோன்றுகிறாள். இங்கதான் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுது. இந்திரன் ரொம்ப பணிவா உமாதேவி கிட்ட கேக்குறான், தேவி, அந்த யக்ஷனாக தோன்றியது யார்? உமாதேவி சொல்றா, அது பிரம்மன்தான். உங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணம் அந்த பிரம்மன்தான். ஆனா நீங்க உங்க சக்தியால ஜெயிச்சதா கர்வம் கொண்டீங்க. அதனாலதான் பிரம்மம் உங்களுக்கு பாடம் புகட்ட இப்படி வந்தது. ஓ, புரியுது. இந்த நிகழ்ச்சி மூலமா இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் பிரம்மத்தோட உண்மையான மகிமை புரியுது. அக்னி, வாயு, இந்திரன் இவங்க 3 பேரும் மற்ற தேவர்களை விட உயர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. ஏன்னா அவங்க தான் பிரம்மத்தோட நேரடியா தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சாங்க. குறிப்பா இந்திரன் உமாதேவி மூலமா பிரம்மத்தை முதல்ல உணர்ந்ததால தேவர்களிலேயே மிகவும் சிறப்புக்குரியவனா ஆகுறான். இதுல நமக்கு என்ன பாடம்? நம்ம கிட்ட இருக்கிற சக்தி, திறமை, வெற்றி எல்லாமே நம்மளோடது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கு. நம்மளோட சக்தியே அந்த பரம்பொருளிடமிருந்து வந்ததுதான் அப்படின்றத உணரணும். இது ரொம்ப முக்கியம். தேவர்களுக்கு அந்த ஞானம் எப்படி பளிச்சுன்னு தோணுச்சுன்னு சொல்றதுக்கு உபநிடதம் அழகான ஓமைகளை பயன்படுத்துதே. மின்னல் வெட்டுற மாதிரி சட்டுன்னு தோணுச்சான். ஆமா. அல்லது கண்ணிமைக்கிற மாதிரி அவ்வளோ வேகமா நிகழ்ந்துதான். இது அந்த ஞானத்தோட திடீர் தன்மையும் பிரகாசத்தையும் காட்டுது இல்லையா? கரெக்ட். அது அந்த ஞானத்தோட ஒரு ஃபிளாஷ் மாதிரி வர்ற தன்மை. சரி, இது தேவர்களுக்கு. மனிதர்களுக்கு இது எப்படி பொருந்தும்? உபனிஷதம் பிரம்மத்தை தத்வனம் அப்படின்னு சொல்லுது. வனம்னா விருப்பத்துக்குரியது, மிகவும் பிரியமானதுன்னு அர்த்தம். தத்வனம்னா அந்த மிகவும் பிரியமானது. அதாவது நம்ம மனசு ஆழமா எதை விரும்புது, உண்மையான நிலையான சந்தோஷம், அன்பு, பாதுகாப்பு, இந்த எல்லா விருப்பங்களோட உண்மையான இலக்கு அந்த பிரம்மந்தான். அத அப்படி தியானிக்கணும்னு உபனிஷதம் சொல்லுது. அப்போ நாம விரும்புற சாதாரண விஷயங்கள் பணம், புகழ் மாதிரி. ஆமா, நாம நினைக்கலாம் நமக்கு பணம், புகழ், உறவுகள் தான் பிரியோன்னு. ஆனா அதுக்கும் பின்னாடி இருக்கிற தேடல் என்ன? ஒரு முழுமைக்கான தேடல். அந்த முழுமைதான் பிரம்மம். அத தத்வனம் ஆக நமது அத்தியந்த பிரியமான வஸ்துவாக, நாமோட மிக மிக பிரியமான ஒன்னா தியானிக்கும் போது நாமளும் அன்பின் வடிவமா மாறுகிறோம். அப்படிப்பட்டவரை எல்லோரும் விரும்புவார்கள்னு உபநிடதம் சொல்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அவர் அந்த அன்பின் ஊற்றான பிரம்மத்தோடு தன்னை இணைச்சுக்கிறார். ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் கேட்ட பிறகு அந்த சீடன் மறுபடியும் குருவிட கேட்கிறான், குருவே, எனக்கு அந்த உபநிடத ரகசியத்தை, அந்த பிரம்ம ஞானத்தோட சாரத்தை இன்னும் ஆழமா சொல்லுங்க அப்படின்னு. இது எதனால்? இன்னும் தெளிவு வேணுமா? ஒரு உறுதிப்படுத்தலுக்காக இருக்கலாம், அல்லது அந்த ஞானத்தில் நிலைக்க வழி கேட்கலாம். குருவோட இறுதி உபதேசம் என்ன தெரியுமா? ரகசியம் உனக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு,
பிரம்ம ஞானத்தோட ரகசியத்தை உனக்கு கற்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த ஞானத்தை அடையறதுக்கும் அதுல நிலைச்சு நிக்கிறதுக்கும் அடித்தளம் என்னன்னு கடைசியில சொல்றார். அதுதான் முக்கியம். அது என்ன? தவம் புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, தமம் மன அடக்கம், கான்சென்ட்ரேஷன், மற்றும் கர்மம் பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த மூணும் தான் அந்த உயர்ந்த ஞானத்தை பெறவும் தக்க வைக்கவும் தேவையான பயிற்சி. இது இல்லாம வெறும் தத்துவ ஞானம் மட்டும் பத்தாது. வேதங்கள் எல்லாம் இந்த ஞானத்தோட உறுப்புகள் மாதிரி. சத்தியம், உண்மை தான் அது நிலை பெற்றிருக்கும் இடம். இந்த வழியில யார் போறாங்களோ அவங்க பாவங்களிலிருந்து விடுபட்டு முடிவில்லாத ஆனந்தமான மோட்ச நிலையை அடையறாங்க. நீங்க சொன்னது சரிதான். தவம், தமம், கர்மம், இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்றைய வேகமான உலகத்துல இத்தனை கவனச்சிதறல்களுக்கு மத்தியில இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது? இது வெறும் தத்துவமா இல்லாம வாழ்க்கையா மாத்துறது எப்படிங்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இல்லையா? நிச்சயமா. ஆமா, இதுதான் உண்மையான சவால். உபநிடதம் வழிய காட்டுது, ஆனா அந்த வழியில நடக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கலாம். தேவையில்லாத பேச்சை குறைக்கிறது ஒரு வித தவம். மனசை தேவையில்லாத சிந்தனைகள்ல அலைய விடாம ஒருமுகப்படுத்துறது தமம். நம்ம வேலைய நேர்மையா முழு ஈடுபாட்டோட பலனை பத்தி அதிகமா கவலைப்படாம செய்யறது கர்மயோகம். இப்படிதான் தொடங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா. யா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியில ஆரம்பிச்சு பிரம்மங்கிறது நம்ம புலன்களுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட ஆனா எல்லாவற்றையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அடிப்படை உண்மைங்கிறதையும், தேவர்களோட கர்வம் நீங்கி ஞானம் பெற்ற கதையையும், கடைசியா தவம், தன்னடக்கம், கர்மம், சத்தியம்ங்கிற பாதையையும் இந்த கேனோபனிடத்த அலசல்ல பார்த்தோம். சுருக்கமா சொன்னா இதோட மையச் செய்தி இதுதான். உண்மையான அறிவுங்கிறது புத்தகங்களை படிக்கிறது மட்டுமோ புத்தியால விவாதிக்கிறது மட்டுமோ இல்ல. அது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரே மாபெரும் சக்திய, அந்த பிரம்மத்தை ஆழமா உணர்வது. அந்த உணர்தல் வரும்போது நான் எனதுங்கிற குறுகிய எண்ணமெல்லாம் மறைஞ்சு எல்லாம் ஒன்றுங்கிற பார்வை வரும். இந்த நிலையான பார்வைதான் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உண்மையான விடுதலை, மோக்ஷம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. உபநிடதம் பிரம்மத்தை தத் வனம், மிகவும் பிரியமானது, எல்லா விருப்பங்களின் இலக்குன்னு சொல்லுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே எதை மிகவும் நேசிக்கிறீங்க? எது உங்களுக்கு ஆழமான நிறைவை தருது? அது ஒரு நபரா, பொருளா, ஒரு லட்சியமா இருக்கலாம். ஆனா அந்த அன்புக்கும் அந்த விருப்பத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை ஏக்கம் என்ன? உபநிடதம் சொல்ற மாதிரி அந்த ஏக்கமே, அந்த அன்பே உங்களை அந்த முழுமையான எல்லையற்ற தத்வனம் நோக்கி அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாக இருக்க முடியுமா? கேன உபநிடதத்திலிருந்து கிடைத்த இந்த உள்ளொளிகள் பற்றிய நமது இன்றைய கலந்துரையாடலை இத்துடன் நிறைவு செய்கிறோம்.